அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் ஒவ்வொரு நாளும் பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வந்தால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய ரிஸ்கிலே அல்லாஹ் விஸ்தீரணத்தை ஏற்படுத்தி தருகின்றான். அதே போன்று நாம் இந்த துஆவை ஒவ்வொரு நாளும் ஓதி வருகின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கவலைகள், கஷ்டங்கள், துன்பங்கள், பிரச்சினைகள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச் சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இந்த துஆவை நாம் ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். இந்த துஆவின் மூலமாக ஏராளமான நன்மைகளை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். ரிஸ்கிலே விஸ்தீரணம் கிடைக்கின்றது. துன்பங்கள், கஷ்டங்கள், பிரச்சினைகள் இவைகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அல்லாஹ் நீக்குகின்றான். தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சூரத்துல் இஹ்லாஸை 3 தடவைகள் ஓதி, அதன் பின்னால் இந்த துஆவை ஓதி, ஸலவாத்தையும் நாம் ஒரு முறை ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய இந்த காரியங்களை சீராக்கி தருகின்றான். என்ன துஆ என்றால், وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا. وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ إِنَّ اللَّهَ بَالِغُ أَمْرِهِ قَدْ جَعَلَ اللَّهُ لِكُلِّ شَيْءٍ قَدْرًا என்று வரக்கூடிய இந்த துஆவினுடைய பொருள் என்னவென்றால், எவர் அல்லாஹ்வின் மீது பாராட்டாட்டுகிறாரோ அவருக்கு அல்லாஹ் போதுமானவன். நிச்சயமாக அல்லாஹ் தனது காரியத்தை அடைப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அளவை ஏற்படுத்தி வைத்துள்ளான் என்று பொருள்படக்கூடிய இந்த துஆவை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம்.